வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஒரு ஃபீலிங்காக ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ரஞ்சித் வந்தார் இல்லையா, ஸோ இந்த ஸ்டோர் ரூம் இல்லையா, ஸோ ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் போய் பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஞ்சித் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருப்பார். அதை தான் வந்து ஜாக்லின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் வந்தப்போ நான் போய் பேச ட்ரை பண்ணேன், பட் அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். என்னென்னு தெரியல, எனக்கு அவர் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடி, என்னாச்சுன்னு தெரியல, ஒரு என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தர்ஷிகா, பவித்ரா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதையுமே மண்டையில் வச்சுக்கிறாத, என்ன கேட்கணுமோ அதை போய் அவர்கிட்ட போய் கேட்காம இருக்காத அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை அவர் பேசுகிறதே புரிய மாட்டேங்குது, ஏதோ அவாய்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது, அவனை கேட்குறதுக்கு ஒன்றும் எனக்கு தோணலை அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்கள அப்பா மாதிரி பார்த்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா, அந்த இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தர்ஷிகா வந்து அந்த ரஞ்சித் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த க்யூட் மொமெண்ட்டை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜாக்லின் வந்து இன்டர்ஃபியர் ஆகி, அடி பாவி, நான் அவர் என்னோட பேச மாட்டுறாரு, என்னை அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, ஒய்ஃப்கிட்ட க்யூட்டாக பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரஞ்சித் வந்து ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறாரு ஜாக்லினை அப்படிங்கிறது எனக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றும் நடந்துடலை. எனிவே அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ, இல்லை அவருக்கு என்ன இன்புட் வந்துச்சோ வெளியிலேருந்து அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணாங்கன்னா நான் அந்த இதை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேன். தேங்க்யூ, சி யூ.